ஐயா சிவாய நம்ம சொல்லுங்க. ஐயா சிவாய நமக. சொல்லுங்க ஐயா. இப்படிங்கிற இந்த தத்துவத்துல உள்ளதே விபூதிதான். சரி. அத இந்த திருமாவளவன் சொல்லக்கூடிய ஒரு ஆள், அவரு விபூதியெல்லாம் தட்டி விட்டாராமா திருப்பரங்குன்றத்துல. தட்டி விடலையே, நெத்தியில பூசிட்டு அழிச்சிருக்காரு. யாரோ ஒருத்தங்க செல்ஃபி எடுக்க ஒருத்தர் தேவர் சன்னதியில போயிட்டு விபூதி அழிச்சாரு. சரி, இவரும் அறிவாளி நிறுத்தமா? இவரும் அதை தானே செஞ்சிருக்காரு. அழிச்சிட்டு போட்டுங்க. எங்க அது எவ்வளவு புனிதமானது. நீங்க என்ன திருநீர் எல்லாரும் பூச முடியுமா? நீங்க என்னமோ திருநீர், அது பேர் என்ன, திருநீரு. அதனால அது எல்லாத்துக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. அழிச்சிட்டு சந்தோஷம். அதை சந்தோஷப்படுங்க. இதுக்கே நீங்க வருத்தப்படுறீங்க. நான் எதுக்கு வருத்தப்படுறேன்? 800 யுகம் இருந்தும் எய்தாத வீடு. நாடகத்தை ஆரம்பிச்சுதானே சொல்ல வந்தேன். அதையா, 800 யுகம் இருந்தும் எய்தாத வீடு பெற வெந்நீர் பூசி விளங்குவதும் எக்காலம். அவவேடம் பூண்டு இங்கு அலைந்து மிக தெரியாமல் சிவவேடம் பூண்டு சிறந்திருப்பது எக்காலங்கிறான். நீ 800 யுகங்கள் நீ ஊசி முனையில நின்னு தவம் செய்தாலும் கிடைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய பதவி என்னன்னா சிவலோக பதவி. அந்த பதவி ₹1 திருநீர் பொட்டலத்தை வாங்கி நீ சிவசிவான்னு 3 கோடி நெத்தில போட்டா உனக்கு கிடைக்குங்கிறாரு பத்ரகிரியார். அப்பேற்பட்ட புனிதமான திருநீர். அந்த பாக்கியம் உங்களுக்கு இல்லைங்க. நரகத்துக்கு போற கூட்டத்தை நீங்க எதுக்கு பேசுறீங்க? நான் சொல்லல. இன்னைக்கு எவன்லாம் இந்து கடவுளையும் இந்து மதத்தையும் இந்து தெய்வங்களையும் இழுத்து பழித்து பேசுகிறானோ இவன் ஒரு சின்ன விஷயம் இவ்வளவு அவ்வளவு பேரும் நரகத்தை போய் தான் விழுவான். நான் சொல்லல. சொல்லுங்க. விபூதி வச்சாத்தான் கேவலம் எங்களுக்கு. நான் சொல்றேன், அதெல்லாம் சந்தோஷப்படுங்க. திருநீர் அழிச்சு எதுக்குங்க? நீ அழிச்சிட்டு போ. நீ வச்சுட்டா மட்டும் என்னங்க, என்ன அப்படியே எல்லாத்துக்கும் அப்படியே மறுவாழ்வு கிடைச்சிருவாரா? போ. நான் என்ன சொல்றேன், இவனுக்கு புரிஞ்சிடுங்க. இன்னைக்கு எவன்லாம் இந்து கடவுளை இழுத்து மொழித்து பேசுறானோ என்ன தண்டனை? சாமியை சொல்றாரு, மனுமொழி இதுவாம் என்று மதத்துடன் பேசுவோர்க்கு இனிதல்ல வீண்தான் என்று இயம்பிய பயனர் தன்னை குனிதவள் துர்க்கை சென்று கொன்றவள் நரகம் பூத்தி கனிதுடன் துர்க்கை வாரி கடல் தீர்த்தம் ஆடுவள் என்றார். இன்னைக்கு நீ அரசியலுக்காக இந்து மதத்தை கேவலப்படுத்துறது, இந்து கடவுளை கொச்சைப்படுத்தி பேசுறது, இந்த கும்பலுக்கு எல்லாம் என்ன தண்டனையா? ஆத்தா யமன் பிடிக்க மாட்டானா? நம்ம அன்னை துர்க்கை போய் இவனுடைய இறப்புக்கு அப்புறம் யமன் வர மாட்டான். யமன் வந்தா தீர்ப்பு. இவன் நல்லது செஞ்சிருக்கானா கெட்ட செஞ்சிருக்கானான்னு சொல்லி அவனுடைய பாவ கணக்கெல்லாம் பார்த்து அதுக்கு அந்த மாதிரி அவன் தண்டனை கொடுத்து அவனுக்கு பிற போய் மறுபடியும் மோட்சமோ அந்த மாதிரி கதையை கொடுக்குறான், நரகமோ சரி மனுஷ பிறவியோ இல்ல புழு விலங்காகவோ அவன் அந்தந்த கூட்டுல கொண்டு அடைக்கிறான். யமனுடைய வேலை அது. ஆனா துர்க்கையோட வேலை அது கிடையாது. இவனுங்களை புடிச்சிட்டு போய் அப்படியே மீளா நரகம்னு சொல்லுவாங்க. அந்த மீளா நரகத்துல இவனுடைய ஆத்மாவை வீசிட்டு அவ பாட்டு போய் கடல்ல குளிச்சுட்டு போயிடுவாளாம். இவனுக்கு ஊனா பாருங்க, இந்து கடவுளை திட்டுறது, இந்து மதத்தை இழிவுபடுத்தி பேசுறது, இவனுக்கு சோழியே இதான். இப்போ திருமாவளவனாவது பரவாயில்ல, இவரு விதி அளிச்சாரு விட்டுருங்க. அன்னைக்கு ஒருத்தன் பேசுறான், அது என்ன ராமர் என்னமோ அது என்ன மலக்குழியா ஏதோ அடைச்சிட்டு அப்படின்னு சொல்லி ராமரை இழிவுபடுத்துறான், சீதையை இழிவுபடுத்தி பேசுறான், லட்சுமணனை இழிவுபடுத்துறான், அனுமனை இழிவுபடுத்துறான். கீழே அதுக்கு அவன் மேடையில பேசிட்டு இருக்கான். கீழே ஒரு கூட்டம் வந்து அப்படியே கைத்தட்டி ஆரவாரம் விசில் அடிச்சு என்னமா சந்தோஷப்படுறானுங்கிறீங்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? இந்து கடவுள்களை இழுத்து பழுத்து பேசுனா இங்க ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு, ஓட்டு போடுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. அதை இவன் அரசியல்வாதி பயன்படுத்திக்கிறானுங்க. அதுதான். ஆனா ஒண்ணுங்க, உடல் தான் அழியுது, ஆத்மா அழியவே அழியாது. அந்த ஆத்மாவுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை இருக்குன்னா இவனுக்கு தெரியாதுங்க. இவனுக்கு என்ன தெரியும்? உடலை மட்டும் தான் பார்ப்பான். செத்து போனா எல்லாம் முடிஞ்சிருது, இதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருது. அதனால இருக்கிற வரைக்கும் என்ன அநியாயம் வேணாலும் பண்ணுவோம், எப்படி வேணாலும் அசிங்கமா பேசுவோம், இந்துக்களுடைய மனதை காயப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி அவன் ஆடிட்டு இருக்கான். மோனுலா உங்களுக்கு பெரிய ஆப்பு. எங்க அப்பா பரம்பொருள் சொல்றான் பாருங்க, என்ன சொல்றான், நம்முடைய இந்து புராணங்களையும் இந்து கடவுள்களையும் திட்டி பேசினா என்ன தண்டனை கிடைக்குமா? சாமி சொல்றாரு, அது என்ன சொல்றாரு, கலித்தோர் பகைத்தோர் பதில் எதிரியாய் பறைந்தோர் வறுமை கண்டு கடு நரகம் புக்கிடுவாருங்காரு. என்ன நரகமா? பெருமாள் சொல்றான், பரம்பொருள் சொல்றான். நம்முடைய புராணங்களை கழித்து இழித்து நகைத்து இப்படி பேசக்கூடிய கடவுள்களை இழிவுபடுத்தி கும்பலுக்கு தண்டனை என்னவா? மீளா நரகம். இப்படி இவனுக்கு ஆத்ம சிந்தனையே கிடையாதுங்க. இவனுக்கு வெறும் உடல் சார்ந்த தேடல தான் பாக்குறான். செத்துக்கு அப்புறம் தான்டா உண்மையான வாழ்க்கையே இருக்குது. அதுக்கப்புறம் தானே மிகப்பெரிய தண்டனை இருக்குது. இந்த ஆத்மாவுக்கு தான் ஆக்கினை விடாதான் சாமி சொன்னாரு, பாவி அவன் செத்து பஸ்பமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினைகள் செய்திருவினர். உடல் பஸ்பமாயிருண்டா, ஆனா நீ செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு தண்டனை உனக்கு இருக்கு. புண்ணியத்துக்கு பலனும் நீ பாவத்துக்கு உண்டான கர்ம வினை அனுபவிச்சு ஆகணுங்காரு.
ஆனாலும் இவங்களுக்கு அந்த சிந்தனையே இருக்காதுங்க. இவன் என்னங்க இவங்களும் வெறும் பதவி புகழ்ங்கிற ஒரு பெரிய போதையில திரியிறானுங்க. நான் பாராட்டுறேன். சாராய போதையை விட பெரிய போதை என்ன தெரியுமா? யோக்கியமானது கிடையாது. நீ நாற்காலி போதை. நாற்காலி போதை தான் பெரிய போதை. அதுல திரியிறானுங்க. போயிட்டு போறான், விட்டுருங்க. எதுக்கு நீங்க போட்டுக்கிட்டு வருத்தப்படுறீங்க? அரசியல விட்டுதலுங்க. இந்த அரசியலை பத்தி பேசாதீங்க. எல்லாரும் தெரிஞ்சதுல அரசியலை பத்தி பேசாதீங்க, விட்டுருங்க. நீங்க ஒருமையில யாரையும் திட்டாதீங்க. அப்புறம் உங்களுக்கு தான் இது பாத்துக்கோங்க. ஐயா நான் ஒண்ணும் தப்பா சொல்லல. நீங்க இதே மாதிரி செய்ய சொல்றேன். இந்துக்களை இழிவுபடுத்துங்க, அழிச்சு விடுங்க. ஏன்னா விருதி வைக்கிறவங்க யோக்கியம் கிடையாது. அதனால பிடிச்சிருக்குங்கிறேன், வாழ்த்து தெரிவிக்கிறேன். இன்னும் இந்த மாதிரி பல கோயிலுக்கு போனோம், விபூதி இந்த மாதிரிலாம் அழிக்கணும். அழிச்சிங்கன்னா உங்க லட்சணம் என்னன்னு மக்களுக்கு அப்பவாவது சூடு சொல்ற இந்து மக்களுக்கு தெரியுமில்ல, செய்யுங்கிறேன். அதனாலயா பாருங்க, இந்து தர்மங்கிறது சும்மா விளையாட்டு காரியம் கிடையாது. கரண்ட் கம்பெனி கைய வைக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கானுங்க இவனுங்க எல்லாம். அப்படியே பேசி இந்த கடவுளை இழிவுபடுத்தி பேசிடலாம், எல்லாம் பண்ணிடலாங்கிறான். சாமி சொல்றாரு, நம்முடைய தேவாரம், திருவாசகம், அகில வாசகங்கள், பகவத்கீதை, இந்த வேதங்கள், நம்முடைய மந்திரங்கள் இதெல்லாம் காதுல கேட்டாலே அவ்வளவு புண்ணியங்கிறாரு. சாமி சொல்லிடுறாரு, வாசித்தோர் கேட்டோர் உற்றோர் மனதினில் உணர்ந்து கற்றோர் ஆசித்தன் பதமே கண்டு அவ்வழி முறைய நின்றோர் கோசித்தன் பதமே கண்டு கோமலை புவியின் வாழும் தேசத்தின் செல்வத்தோடும் சிறப்புடன் இருந்து வாழ்வாருங்க. பகவான் சொல்றான், நீ பகவத்கீதை நீ படிக்க நேரலையா விட்டுரு, உன்னுடைய தேவாரம், திருவாசகம், அகிலவாசகம் உனக்கு படிக்க நேரலையா விட்டுரு, காதுல கேளு. தினம் ஒரு நேரம் நீ கேட்டாலே உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு உனக்கு புண்ணிய லோகம் கிடைக்குங்கிறார். இறப்புக்கு அப்புறம் மோட்சத்தை அடைவாங்கிறார். சாமி நான் சொல்லல, பகவான் சொன்னா, தினமொரு நேரம் இந்தன் திருமொழி அதனை கேட்டால் பனி வெள்ளம் போலே பாவம் பறந்திடும் நிசமே சொன்னோம். கனிமொழி சோதிவாக்கும் கையெழுத்தாதி நோக்கும் துணிவுடன் கேட்டோர் உற்றோர் தொலைத்தனர் பிறவிதானேங்கிறான். நம்முடைய புராணங்கள், நம்முடைய வேத மந்திரங்கள், நம்முடைய பகவத்கீதை, இந்த சுலோகங்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அகில வாசகத்துல அவ்வளவு ஒரு சக்திங்க. இதெல்லாம் நீ இழிவுபடுத்தி பேசுறா, இறைவன் விடுவானா சொல்லுங்க? விடுவானா? எங்க அப்பா சொல்றான், தர்ம சீசர் தன் கையிலே தான் கொடுத்து வாமகனே நான் காப்பிட்ட அகையை கடுக சொல்லும் பேர்களுக்கு நான் கூப்பிட்டு கேட்டு குற்றம் தெளி பெண் மகனே நான் சாப்பிட்டு கொண்டு சமுத்திரத்துக்குள்ளிருந்து நான் கூப்பிட்டு கேட்டு குற்றம் தெளிப்பேன். சாப்பிட்டு எங்க இருக்கான்? எம்பரும் எங்க இருக்கான்? சமுத்திரத்துல பார்க்கடல பள்ளி கொண்டிருக்கானா? பெருமாள் சொல்றான். சாமி வாரி வரம்பை விட்டு வையகத்தில் வராமல் காரியமாய் பள்ளி கடலில் தூய்வான். அந்த சாமி சொல்றான், என்னுடைய அகை, என்னுடைய வாசகங்கள், என்னுடைய மந்திரங்கள், வேதங்கள், வேதாந்த சித்தாந்தம், இது எவெல்லாம் இழிவுபடுத்தி கொச்சைப்படுத்தி பேசுறானோ நான் அவனை கூப்பிட்டு குற்றம் தெளிப்பேன் மகனேங்கிறான். பார்க்கடல் பள்ளி கொண்டிருக்கான் சொல்றான், நான் சாப்பிட்டு கொண்டு சமுத்திரத்துக்குள்ளே இருந்து கூப்பிட்டு கேட்டு குற்றம் தெளிப்பேன் மகனே. அங்க பாமனையில் படுத்திருக்கான கேப்பேன் பெருமாள். அவன் தான் சொல்றான், அவருடைய அகை, அவருடைய தொகுத்த அந்த வாசகங்கள், உங்களுக்கு பகவத்கீதை ஆகட்டும், இது வேதங்கள் எல்லாம் இரண்ட வார்த்தைங்க. சரி, இதெல்லாம் நீ இழிவுபடுத்தி பேச விடுவானா? கடுக சொல்லும் பேருனா நீ அதை குறைச்சி பேசுறவன். அது இவனுங்க பாருங்க, இது களி முத்திருச்சு. இவனுக்கு தெரியல. அதாவது இது பூமி நிரந்தரம் கிடையாது, நமக்கு உண்மையான உலகம் மேல இருக்குன்னு இவன் எவனுமே உணர்றது இல்லைங்க. உணர்ந்தனவே எவனும் பேச மாட்டான். அதனால அரசியல் பேசாங்க, விட்டுருங்க. இவனுக்கு எல்லாம் பெரிய தண்டனை, ஒரு பேரும் தப்பு முடியாது. அரசியல் எல்லாம் பேசல. அதனால எவனோ உங்களுக்கு என்ன சிவசிவான்னு சொல்லுங்க. நம்ம உலகம் இது இல்ல. நமக்கு பாருங்க, மரணம் பாருங்க, எல்லா மனிதர்களுக்கும் மரணம் எப்ப வாசக்கது தட்டும். நமக்கு எப்ப அழைப்பு வரும்னு தெரியாது. மேல இருந்து தூக்கத்திலே போவோம். புரிஞ்சுக்கோங்க, எப்படியாலும் மரணம் நடக்கலாம். அதனால நமக்கு நம்ம உலகம் இது இல்ல. நம்ம நித்திய வாழ்வு ஆத்ம வாழ்வுதான். இது உடல்ல சிறைப்பட்டிருக்கிறது ஆத்மா, புரியுதா? விடுதலைங்கிறது இறப்புக்கு அப்புறம் தான். நம்முடைய உலகம் அங்க இருக்கு. அப்பாவை தேடுங்க. சாமி அதான் சொன்னாரு, பக்தி சோதித்தே பல நாளும் காத்திருந்த வெத்திகன் இணை வந்து வேண்டார் மேல் வீடு இழந்து செத்திறந்து தீநரக சீல்குட்டி அடைக்க கொத்தி இருந்த புழுக்கள் இருந்து கொஞ்சம் தானா எங்க அப்பன். எங்க அப்பனை தேடாத, எங்க பரம்பரை அப்ப சிவபெருமானை தேடாத ஆத்மா நரகத்துல விழுந்து வீழ்ச்சி அடையும். புழு விலங்கு பறவைன்னு 65 லட்சம் பிரிவு எடுக்கணும். எப்போதும் மனித பிறகு கிட்டாது. 7 வாய்ப்பு கொடுக்குறான் உன்னை மனுஷனா திருந்துறதுக்கு. அதான் சாமி சொன்னா, 6 பிறவி அறியே உன்னை நினையாமல் தூறு மிக பேசி தொழாத பேர் ஆனாலும் 7ஆம் பிறவியில் எல்லளவு நினைத்தாலும் வாரி அனைத்து வைகுண்டம் இவனைங்கிற எங்க அப்பன் கருணை கடலு. உனக்கு 7 வாய்ப்பு கொடுக்குறான் மனித பிறவி. நீ 6 பிறவில நீ எம்பெருமா எங்க அப்பன அவன் இவன் பேய் பிசாசு பூதம் அப்படின்னு நீ திட்டு, அசிங்கமான பொம்மைகள் இருக்குது எல்லாம் நீ சொல்லிட்டு போ, விட்டுருவான். உனக்கு 7ஆவது பிறவில திருந்த வாய்ப்பு கொடுப்பான். அப்ப நீ கடுகளவு எங்க அப்பனை நினைச்சாலும் உனக்கு மோட்சம். அவ்வளவு கருணை கடலும் காருண்ய மூர்த்தி.
அதனால இங்க இந்து மத கடவுளை திட்டுறவன், இந்து புராணங்களை திட்டுறவன் எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. 7 பிறப்பு கொடுக்குறான். அதுக்கு மேல நீ திருந்தலையா, புழு விலங்கு பறவைன்னு 65 லட்சம் பிறவி நீ பறந்து பறந்து சாகணும். இன்னைக்கு கசாப் கடையில ஆடு தொங்குதா, அந்த ஆட்டுக்கறி யாரு? ஆட்டுக்குள்ள இருக்க ஆத்மா இதுவே மனிதனுடைய ஆத்மாதான். நீங்களும் நானும் அப்படிதான். நம்ம திருந்தல் வைங்க, நமக்கு அதே வாய்ப்பு தான். அதனால நீங்க இங்க பாருங்க, இந்த அரசியல் இதெல்லாம் விட்டுருங்க, ஆத்மாவை தேடுங்க. இது ஒண்ணும் கிடையாதுங்க, மாயா மாயா. எப்ப கதை முடிஞ்சிடும். பதவிங்கிறது மிகப்பெரிய போதை. எங்க அப்பா தான் சொன்னான், எங்க பரம்பொருள் சொத்தாஸ்தி வஸ்து சுகமேண்டி என்னாதே வத்தாஸ்தி பொண்ணு வகைண்டி என்னாதேங்கிற எங்க அப்பன் சொல்றான் பரம்பொருள். மகனே, சொத்து ஆஸ்தி வஸ்து ஆட்சி அதிகாரம் இது ஒரு பெரிய போதடா. இதுல மூழ்கிட்டீங்கன்னா அப்பா விட்டுருவீங்கன்னா அப்பாவை தேட மாட்டீங்க. இது விட்டுருங்க மக்களே, என்ன தேடுங்க, அப்பா மோட்சம் தரேங்கிற. அதனால இதுல மதிமயங்காதீங்க, விட்டுருங்க. திருநீர் அழிச்சா என்ன, குங்குமத்தை அழிச்சா நமக்கு என்ன, இந்த உடல் நிரந்தரம் கிடையாதுங்க. எதுக்கு ஆதங்கப்படுறீங்க? எதுக்கு உங்களுக்கு ஆதங்கம்? இங்க எவனுமே தப்ப முடியாதுங்க. நீ என்னென்ன சேரியோ அத்தனைக்கும் ஒரு தண்டனை உண்டு. புரியுதா உங்களுக்கு? உடனே கிடைக்காது. நீ ஒண்ணு மனுஷன் நினைக்கிறான் இந்த உடலுக்கு மட்டும் தண்டனை நினைக்கிறான். உடல் எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. ஆத்மாவுக்கு தான் உண்மையான தண்டனை இருக்கு. நரக வீடு இருக்கு, மீளா நரகம். உள்ள போட்டு கதவு பூட்டிடுவான், அவ்வளவுதான், முடிஞ்சு. திருந்துங்க. இல்லைன்னா பரம்பொருள் உங்களை திருத்துவான். புரியுதா உங்களுக்கு? நம சிவாய. அதான் அரசியலை விட்டு தொலைங்க, இந்த கர்மத்தை பேசாதீங்க. அவன் கர்மாவை நீங்க வாங்கிக்கிறாங்க. பாருங்க, ஒருத்தனுடைய குற்றத்தை நீங்க பார்த்து நீங்க அவனை பேசுனீங்கன்னா அவனுடைய பாவ கர்மம் உங்களுக்கு பாதி வந்துடும். பரம்பரை அப்ப அதான் சொல்றான், அடிப்பார் அடிக்க வந்தால் அடியை சகித்திடுங்கோ, வம்பு வசைகள் கூறி வைதாலும் கேட்டிடுங்கோ, அவனவன் செய்யும் குற்றம் உங்கள் ஆண்டினான் அறிவினடாங்கிறான். அப்பாவுக்கு தெரியாம எதுவும் இல்லைங்க, அப்பாவுக்கு எல்லாம் தெரியுங்க. அதான் என்ன சொல்ற, பரம்பரையிலே சொல்றான். நம்ம கடவுள் என்ன சொல்றான் எம்பரமா, மகனே உன்னை அடிச்சா திருப்பி அடிக்காத, வாங்கிக்கோ. வம்பு வசைகள் கூறி வைதாலும், அதாவது கெட்ட வார்த்தை போட்டு திட்டாலும் கேட்டுக்கோ, அவனவனு செய்யற பாவம் அப்பா ஆண்டியாகிய நான் நாரீரன் அப்படிங்கிறான். அதனால அவன் அறியாம ஒண்ணும் இல்லைங்க. அதனால திருமாவளவன் விபூதி அளிச்சானா, குங்குமம் தெளிச்சு, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? பாருங்க, நீங்க ஒருத்தரோட குற்றத்தை நீங்க பாக்காதீங்க, பெரிய தண்டனை அவர் கர்மத்தை விட அவர் அனுபவிச்சுட்டு போட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனை இங்க பாருங்க, பிரபஞ்சத்துல ஒருத்தனும் தப்ப முடியாது. ஆண்டி முதல் அரசன் வரைக்கும் தண்டனை உண்டு. எங்க அப்பா சொல்றான், காயக்காரன் மாய சித்தம் நான் உங்கள் கண்காணா பெருவழியோன், அவரவர்கள் செய்யும் குற்றம் உங்கள் ஆண்டி நான் அறிவேனடா. நீங்க 4 ரூமுக்குள்ள தப்பு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, யாரும் பார்க்கல நினைப்பீங்க. ஆனா அப்பா ஏகம் நிறைஞ்சிருக்கான், பரபிரம்மங்க, அவன் இல்லாத இடமே கிடையாது, எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு தெரியும் அவன் எப்ப உங்களை அடிக்கணுமோ அப்ப அடிப்பான், எப்ப தண்டனை கொடுக்குமோ அப்ப கொடுப்பான். போதுமா? அதனால போட்டு ஆதங்க போட்டுக்கிட்டு சும்மா போட்டு நீங்க சிவத்தை தேடுங்க. இது மாய வாழ்க்கைங்க, சிவத்தை தேடுங்க தயவு செய்து. புரியுதா? அதனாலயா போட்டு மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. சிவசிவன் சொல்லுங்க, இல்ல அரகரான்னு சொல்லுங்க. 2 நாமத்துல ஒரு நாமத்தை சொல்லாம எவனுமே முக்தி அடைய முடியாது. புரியுதா? அதான் எங்க அப்பன் சொன்னா, அரகரா என்ற சொல்லை கரையேறா பாவி நீசன் அறியவும் மாட்டானல்லோ சிவனே ஐயா, சிவசிவா என்ற சொல்லு அவகட நீசருக்கு தெரியவும் மாட்டாதல்லோ சிவனே. பாவிகள் சிவநாமத்தையும் அறநாமத்தையும் அறிய முடியாது. இந்த 2 நாமத்துல ஒரு நாமத்தை சொன்னாதான் நீ பிறவிங்கிற இந்த பெருங்கடல் துன்பத்துல இருந்து நீ விடுபட முடியும். அது வரைக்கும் உனக்கு மோட்சமே கிடைக்காது, நாசமா போவீங்கன்னு நான் சொல்லல, அப்பா சொல்றான். அப்பாவோட நாமத்தை சொல்லுங்க. தயவுசெய்து சினிமா பாட்டை முணுமுணுக்கிறதெல்லாம் விட்டுருங்க. அடுத்தவன் குற்றத்தை பார்க்காதீங்க, உங்க குற்றத்தை பாருங்க, விட்டு தொலைங்க. போன வைக்கிறேன். நமச்சிவாய. திருச்சிட்டம்பலம். வேற என்ன சந்தேகம்? அவ்வளவுதாங்க. உங்க ஆதங்கம் முடிஞ்சுதா? கோவம் எல்லாம் தீர்ந்துச்சா? கோவப்படாதீங்க. இங்க பாருங்க, இங்க எவனும் கொடி கட்டி வாழ முடியாது பூமியில. புரியுதா? இங்க யாருங்க நிலைக்க முடியும் சொல்லுங்க? உண்மையான வீடு நமக்கு அங்க இருக்கு. சாமியாதான் சொன்னா, தினமொரு நேரம் எந்தன் திருமொழி அதனை கேட்டால் பனி வெள்ளம் போலே பாவம் பறந்திடும் விஷயமே சொன்னோம். கனிமொழி சோதி வாக்கும் கையெழுத்து ஆதி நோக்கும் துணிவுடன் கேட்டோர் உற்றோர் தொலைத்தனர் பிறகு. எங்க அப்பாவுடைய திருவாசகத்தை நீ காதுல கேட்டாலே உன் பாவம் அத்தனை மன்னிக்க மட்டும் மோட்ச வீடு திறந்துடும். போதுமா? நான் சொல்லலாம். எங்க அப்பன் சொல்றான், இதை விட புண்ணியம் என்னங்க வேணும்? இதை விட உங்களுக்கு எளிமையான ஒரு மதம் இது இருங்கங்க. இதை விட ஒரு எளிமையான கடவுள் உங்களுக்கு வேணுமா? சொல்லுங்க. நீ கோயிலுக்கு போக வேண்டாம். இங்க பாருங்க, நீங்க கோயிலுக்கு போக வேண்டாம், கிடா வெட்டாண்டாம், கற்பூரம் ஏத்தாண்டாம், தீக்குழி மிதிக்க வேண்டாம், நீ ஒண்ணும் பண்ணாண்டா. அப்பாவுடைய வாசகத்தை திருவாசகத்தை தினம் காதுல கேளு, வீட்டுல உட்காந்து ஒரு நேரம் கேளு. இடையில கனிமொழி வார்த்தை சொல்றீங்களே, கனிமொழிங்கிறது இந்த கனிமொழி இல்லைங்க. கனிமொழி சோதிவாக்கும் கையெழுத்து ஆதி நோக்கும் துணிவுடன் கேட்டவர்கள் அந்த மொழி கனிமொழின்னு அந்த 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 கனி தேன் அமுத மொழி சுரக்கக்கூடிய மொழி அவன் திருவாசகம், அகில வாசகம்.
நீ அதை கேட்டாலே உனக்கு பாவம் வருது. நான் சொல்றது இந்த கனிமொழி சொல்லலைங்க. கனிமொழிங்கிற மாதிரிலாம் இந்த கேக்குது. அரசியல் விட்டு தொலைங்க, தயவு செய்து பேசாதீங்க. இப்படி பேசாத என்கிட்ட பேசாதீங்க. நான் உங்களோட ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், அரசியல் விட்டு தொலைங்க. இவங்க எல்லாம் பாக்காதீங்க ஐயா. நீங்க எல்லாம் நல்ல ஆத்மா, மோட்சத்துக்கு வழியை தேடுங்க. இவங்க எல்லாம் பேசி பேசி இவங்க கர்ம வேணா உங்களுக்கு வந்துடும். ரைட்டு. அதனால நமக்கு கொடுத்த அரிய வாய்ப்பு மனித பிறகு எப்பவும் கிடைக்காதுங்க. புரிஞ்சுக்கோங்க. ஆளானப்பட்ட கலியனுக்கே 7வது பிறப்பு கொடுத்தா எங்க அப்பன் கலியனுக்கு. அதான் இந்த இவங்க கலியுகம். அவன் திருந்தானா? திருந்தல, நரகத்துல போய் விழுந்தான். அதனால கலியனுக்கு அதான் சாமி சொன்னாரு, கலியுகம் என சிவம் கருதிட தேவர்கள் பொலிவுடன் சேர்த்தனர் புராணம் மீதிலே சலிவுடன் ஈசனம் தரணியில் பொருந்திட வலியுலமாயும் ஸ்ரீரங்கை எங்க அப்பன்னு சொன்னான். அதனால கலியன் அன்னைக்கு 7வது வாய்ப்பு விழுதான். அவனே திருந்தல. துரியோதனுடைய ஆத்மா கலியனா பிறந்தான். 7வது வாய்ப்பு கடைசி நரகத்துல போய் விழுந்தான். கதவை பூட்டிட்டாரு. அது மாதிரி நீங்களும் நானும் போய் விழுந்துடக்கூடாது. இவங்களை விடுங்க, பாக்காதீங்க. நம சிவாய. சிவசிவான்னு சொல்லுங்க. சிவசிவா, அரகரா சிவசிவா, நம சிவாய. சிவா.